கண்ட நொடியினில் தன்னிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவனின் உயிழும்பல மெல்ல மெல்ல கரைந்து உயிர் காதலோடு நானும் நீந்தவா கண்களில் கொண்டது பாதை கற்பனை கண்டது மீது தொடுதே சுடுதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நியூ இயர் vlog-அ ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ இயருக்கு முந்தின நாள் நைட் வந்து சின்னதாக ஒரு பார்ட்டி அட்டன் வைங்களேன், ஒரு கேதரிங்காக போயிருந்தோம். அப்புறம் அடுத்த நாள் நியூ இயர் நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். 6 மணிக்கு அந்த கேதரிங் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. பட் நாங்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே கிட்டத்தட்ட ஒரு 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. என்னோட சின்ன குழந்தைனாரும் வந்திருந்தார். ஸோ நியூ இயருக்காக எல்லாருமே வீட்டிலிருந்து கிளம்பி அந்த கேதரிங்காக புறப்பட்டோம். எந்த நாள் வந்தாலும், அதாவது பொங்கல், தீபாவளி இல்லை இந்த மாதிரி நியூ இயர் வந்தாலும் அன்னைக்கு தான் ஏதோ புதுசாக கொண்டாடுற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷங்களோட தான் அந்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. மேபி அந்த ஃபெஸ்டிவல் மூடு வந்து ஸ்டார்ட் ஆகிறங்காட்டியோ என்னமோ. அன்னைக்கு நைட்டு வந்து வெளியே போகிற பிளானே இல்லை. பட் பாப்பாவும் மித்துக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஊருக்கும் கூட்டிகிட்டு போகலையா. அப்புறம் பாப்பா வந்து கேட்டுகிட்டே இருந்தா, ஜஸ்ட்டு ஒரு 3 hours தானமாக போயிட்டு வரலாம், எங்கேயுமே நாம் லீவுக்கு போகவே இல்லையே அப்படின்ட்டு. சரின்ட்டு தான் டக்குன்னு பிளான் பண்ணோம். பட் ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தா எல்லா இடங்களுமே கிட்டத்தட்ட 4000 5000 இந்த மாதிரி காஸ்ட் ஸ்டார்டிங் ப்ரைஸே. சரி கிளம்பி போகலாம், நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பட் எல்லா இடங்களுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. யாருமே வந்து இந்த லாங் வீக்கெண்டு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு போன மாதிரியே தெரியல. பெங்களூர் ஃபுல்லாக நல்லா களை கட்டி தான் இருந்தது. அங்கெங்கேன்னு தேடிட்டு கடைசியில் கோரமங்கலா கிளப்பில் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டோம். அங்கே வந்து பார்ட்டி இருந்தது. அதே மாதிரி காஸ்ட்யூம் வந்து நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது கப்பிளுக்கு வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு சார்ஜஸ். சரி இது ரொம்ப ரீசனபிளாக இருக்கே அப்படின்ட்டு அங்கேயே கிளம்பியாச்சு. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தன்னிக்குள்ள விழுந்த அங்கேயும் நல்ல கூட்டம் தான். ஓப்பன் ஏரியாவில் வந்து இந்த கேதரிங் எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போதே ஆல்மோஸ்ட் ஃபுல்லுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அங்கே என்னென்னா என்ட்ரன்ஸுக்கு வந்து 1000 ருபீஸ், அதாவது கப்புள்ஸ்க்கு வந்து 1000 ருபீஸ். பட் ஃபுட்டெல்லாம் வந்து நாம தான் பே பண்ணி வாங்கிக்கணும். நாம தான் சில நேரத்தில் யோசிப்போம், இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ தூரம் போயிட்டு நைட்டு தூக்கம் கெட்டு இப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுமா, வீட்லேயே ஏதாச்சும் மூவி பார்த்து செலிப்ரேட் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, 70 80 வயசு கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க ஒவ்வொரு நிமிஷமும். அவங்க பார்க்குறவங்கள எல்லாத்துக்குமே விஷ் பண்ணிட்டு அதே மாதிரி அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாத்தையும் வரவேற்றுட்டு எந்த ஒரு கவலையுமே அவங்கக்கிட்ட இல்லை. ஜஸ்ட் அந்த மோமெண்ட்டை எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அங்கே வந்தவங்க எல்லாருமே ஃபேமிலியோட தான் இருந்தாங்க. பாப்பா ஏஜ், மித்துக்குட்டியோட ஏஜ், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தங்காட்டி எங்களுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் என்ன போகும்போது டேபிள் எதுவுமே கிடைக்கல, எல்லாமே ஃபுல்லாக இருந்தங்காட்டி அப்படி இப்படின்ட்டு ஒரு ஓரமாக கொஞ்சம் இடம் இருந்தது. ஸோ அங்கே ஒரு டேபிள் போட்டு எல்லாரும் செட்டில் ஆகிட்டோம். அங்கே ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 8:30க்கு மேலே ஆயிடுச்சா. ஸோ எல்லாருக்குமே பசி. பட் மித்துக்குட்டிக்கு வந்து வீட்டில இருந்தே ஊட்டி கூட்டிகிட்டு போயிட்டேன். அதனால் அவருக்கு வந்து சும்மா ஸ்டார்டர்ஸ் மட்டும் வச்சு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபுட்டுக்கு மட்டும் நாம் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருந்தது. அங்கே கூப்பன் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நாம் அதை வாங்கிட்டு போய் அங்கே என்ன ஃபுட்டு இருக்கோ அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. எப்போவுமே கோரமங்கலா கிளப்பில் ஃபுட்டு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ரீசனபிளான ரேட்டாக இருக்கும். முக்கியமாக அதில் மெம்பராக இருந்தோன்னு வைங்களேன், காஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நம்ம வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு 50%க்கு மேலே சேவ் பண்ணுற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அன்னைக்கு வந்து ஃபுட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. மேபி க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கங்காட்டி மேனேஜ் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு நல்ல பசி, அதனால் ஒரே ஒரு மட்டன் பிரியாணி மட்டும் நல்ல வாசனையோடு இருந்தங்காட்டி அதை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ டின்னர் வந்து அந்த கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ் சாப்பிட்டு இந்த பிரியாணியோட முடிச்சிட்டேன். பாப்பா கொஞ்சம் சீஸ் பால்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டான்.
அன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த பார்ட்டியில் கன்னடா சாங்ஸாக பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சுத்தமாகவே புரியல. பட் பாப்பா வந்து அதை என்ஜாய் பண்ணா. சில ஹிந்தி சாங்ஸ், நமக்கு வந்து தமிழ் பாட்டை தவிர வேறு எதுவும் நான் கேட்டது இல்லையா, அதனால் எனக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண மாதிரி தோணலை. ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆடினாங்காட்டி அவளுக்கு கம்பெனி இல்லை. பட் இருந்தாலும் ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் போய் மேனேஜ் பண்ணி ஆடுடான்ட்டு விட்டுட்டேன். அவளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி கொஞ்ச நேரம் அவளுக்கு வந்து டைம் போச்சு. யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு மித்துக்குட்டி என்ன பண்ணாரு, அவரோட வேலையில் இறங்கியாச்சு. அங்கங்கே போட்டிருந்த சேர்ஸ் எல்லாத்தையும் அவனும் இன்னொரு ஃப்ரெண்டு, அது யாருன்னு தெரியல, அங்கே வந்திருந்த ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து கொண்டு போய் ஒரே இடத்துல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட் ஆகும்போது மித்துக்குட்டிக்கு அப்படியே தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்ட்டு தான் சாரு அப்படியே டான்ஸ் களத்தில் இறங்கியாச்சு. நல்லா ஆடினாரு. அவங்க அப்பா இவ்வளோ ஆடுவாருன்னு எனக்கு தெரியல. பட் மித்துக்குட்டியோட கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செம டான்ஸ் அப்பாவும் பையனும். நான் வீடியோ எடுத்தேன்னு கூட அவருக்கு தெரியல. நல்லா ஜாலியாக 2 பேரும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காரில் வரும்போது சொன்னேன், வீடியோ எடுத்திருக்கேன், விலாகில் ஆட் பண்ணுவேன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் வரல, அவ்வளோ டான்ஸ் ஆடினீங்க அப்படின்ட்டு. தயவு செஞ்சு விலாகில் போடாதீன்னு சொன்னார். பட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் எனக்கு செம போர். என்ன பண்ணுறதுனே தெரியல. முக்கியமாக பாட்டு ஒன்றும் புரியல. தமிழ் பாட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பேன். அப்போ கூட சொன்னேன், கோயம்புத்தூரில் இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த சாங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. பட் ஹஸ்பண்ட் சொன்னார், இதுலேயும் வந்து நல்ல நல்ல சாங்ஸ் இருக்குது, பட் வந்து உனக்கு கேட்டு பழக்கம் இல்லாதங்காட்டி உனக்கு பிடிக்காம இருக்குது, அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் பாப்பா, மித்துக்குட்டி, அப்புறம் வந்து ஹஸ்பண்டு, கொழுந்தனார், அவங்க எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒரு 11:30க்கு அங்கே போயிருந்தா பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அன்று விழுந்தவனின் உயிரும் பல மெல்ல மெல்ல கரைந்து உயிர் காதலோடு நானும் நீந்தவா கண்களில் கொண்டது பாதை லாஸ்ட்டு அந்த ஒரு 10 செகண்ட்ஸ் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எதிர்பார்ப்பு. அந்த 2024 வருதே அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். கத்து கத்துன்னு கத்திட்டு செம ஜாலியாக அந்த புது வருஷத்தை வந்து வரவேற்றாங்க. அவ்வளோதான், நல்ல ஒரு கொண்டாட்டத்தோட 2024 பிறந்துருச்சு. நம்ம என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்தோமோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு முடிவோட, எல்லாத்துக்கும் நன்மைகள் மட்டுமே நடக்கணும், துக்கங்கள் வந்து அதிகமாக கொடுக்காத ஆண்டவனே அப்படின்ட்டு வேண்டிட்டு அந்த வருஷத்தை வந்து வரவேற்றாச்சு. புது வருஷம் பிறந்த உடனே எல்லாத்துக்கும் விஷ் பண்ணிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவனின் உயிரும் பல மெல்ல மெல்ல கரைந்து உயிர் காதலோடு நானும் நீ. இது அடுத்த நாள், அதாவது January 1, 2024 எடுத்த vlog. காலையில் கொஞ்சம் நேரமே எழுந்திருச்சு பிரியாணி மட்டும் பண்ணினேன், வெஜிடபிள் பிரியாணி. ஏன்னா வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 20லேருந்து 25 பேத்துக்கு ஏதாச்சும் சாப்பாடு செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். இது வருஷம் நடக்கும். என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். அதனால் அன்னைக்கு காலையிலேயே வந்து அந்த வெஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். பட் பாக்ஸஸ் வந்து பிளாஸ்டிக் தான் கிடைச்சது இந்த தடவை. நானும் டிமார்ட்டில் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தால் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் எதுவுமே கிடைக்கல. இது வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், சாப்பிட்டு எடுத்து போட்டுருவாங்க, ஒவ்வொருத்தர் கையிலையும் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. சரின்ட்டு இதுலேயே வந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு வந்து பேக் பண்ணியாச்சு. நாம் இருக்கிற ஏரியாலையும் நிறையா கோயில்கள் இருக்குது. பட்டு கோயில் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு யோசிக்கிறது வந்து நான் அந்த மலைக்கோயில் தான், ஒசூரில் இருக்கிற சந்திரசூடேஸ்வரர் கோயில். இங்கே தான் வருஷம் போய் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துட்டு வருவோம். நம்மளோட vlogல பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததாக கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லா கோயில்லையுமே வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன். பட் இந்த கோயிலில் என்னன்னு தெரியல, போயிட்டு வந்தாலே மனசில் அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கும். பெங்களூரில் இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு இந்த கோயில் தெரியல. அதாவது ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அது கிராஸ் பண்ண உடனே அந்த பாலம் இருக்கும். அந்த பாலம் தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒரு பெரிய மலை தெரியும். அந்த மலை மேலே ஒரு கோயில், அதுதான் சந்திரசூடேஸ்வரர் கோயில். ரொம்ப பெரிய பீக்கான மலையெல்லாம் இல்லை, ஜஸ்ட் 2 பெண்டு தான். திரும்பினீங்க அப்படின்னா கோயில் வந்துடும். ஸோ ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பசியாக இருக்க முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவனின் உயிரும் பல மெல்ல
உயிர் காதலோடு நானும் நீந்தவா. இந்த மித்துக்குட்டிக்கு 2 நாள் உடம்புக்கு சரியில்லை. அது வந்து எப்படி காட்டுறதுன்னு தெரியலையா அவனுக்கு. அதனால என்னையும் பாப்பாவையும் பார்த்தா முறைச்சிட்டே இருக்கிறான். எனக்கு இந்த vlogல பார்த்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க அப்படி ஒரு சிரிப்பு. அன்னைக்கு பாப்பா வந்து ஹாஃப் சாரி கட்டியிருந்தா. இது வந்து மினி vlogல போட்டப்ப நிறைய பேர் லிங்க் கேட்டிருந்தீங்க. இது பாப்பா ஃபங்க்ஷன் வச்சிருந்தேன் இல்லையா, அப்போ வந்து அவங்க அத்தை கிஃப்டாக கொடுத்தது. ஸோ லிங்க் எதுவும் எனக்கு தெரியல. கோயம்புத்தூரில் இருக்கிற போத்தீஸ்லேயோ எதுலேயோ வந்து எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு அன்னதானம் பண்ணும்போது கண்டிப்பாக சாமிக்காக ஒரு சாரியும் எடுத்துருவோம். இந்த தடவை வந்து ஒரு மாதிரி கிரே வித் டார்க் க்ரீன் கலர் பார்டர் போட்ட மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குதே அப்படிங்கிறதுக்காக எடுத்திருந்தேன். இது வந்து எதுக்குன்னா, அம்மாவுக்கு வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி யூட்ரஸ் ப்ராப்ளம், அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி அடுத்தடுத்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்துட்டே இருந்தது. ஸோ இனிமேல்னாலும் இந்த கவலையெல்லாம் எதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி புடவை எடுத்துட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்ட்டு. நியூ இயருக்கு பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு வைங்களேன், ஏதாச்சும் அந்த வருஷம் மறக்கிற மாதிரி இருந்தால் கூட நமக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகும். அது எப்படின்னு தெரியல, நம்மக்கிட்ட சாமியே வந்து சொன்ன மாதிரி இருக்கும், நீ மறந்துட்ட அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இதுல எல்லாம் வந்து பவர் இருக்குது அப்படின்ட்டு மனசார நான் நம்புகிறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு saree எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வச்சு கும்பிட்டு வந்துடுவோம். அன்னைக்கு என்னன்னே தெரியல, ஃபஸ்ட்டு வந்து சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். அங்கே போனால் செம கூட்டம். கார் வந்து உள்ளேயே என்ட்ராக முடியாது. சரின்ட்டு தக்ஷண திருப்பதி இருக்கு இல்லையா, கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோயிலுக்கு போனோம். அங்கேயும் அப்படி தான். இவனுக்கு வேற உடம்புக்கு சரியில்லை. இவனை கூப்பிட்டு நடக்கிறதுங்கிறது பெரிய வேலையாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தூக்கிட்டு தான் நடக்கணும். சரின்ட்டு தான் சரி வா சந்திரசூடேஸ்வரர் கோயிலுக்கே போகலான்ட்டு போனோம். மலை ஏற முடியல. அன்னைக்கு வந்து கீழே பெருமாள் கோயில் இருந்தது. இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு நமக்கு எழுதியிருக்கு. அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு அங்கே சாமி கும்பிட்டு புடவையும் வந்து அங்கேயே வச்சு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ பெருமாள் கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கேருந்து ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மலை கோயில் இருக்குது, அந்த கோயிலுக்கு போயிட்டோம். பெருமாள் கோயிலில் வந்து அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். பட்டு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. நாம் கொண்டு போனது என்னமோ ரொம்ப கம்மி தானே. ஸோ கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா மறுபடி வந்து கேட்குறவங்களுக்கு இல்லாமல் போயிருமே அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு போனோம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இந்த கோயிலில் தான் போய் கொடுத்துட்டு வந்தோம். அப்போ வந்து மித்துக்குட்டி ஒரு 3 வயசோ 3.5 வயசோ. அந்த டைமில் யாருமே இல்லை, கூட்டங்கிறது சுத்தமாகவே இல்லை. நாங்களாக தேடி போய் ஒரு 10 பேத்துக்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேத்தாக கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டு போனாங்க. ஸோ அன்னதானம் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதே மாதிரி தரிசனம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு வர வழியிலே நாங்களும் சாப்பாடு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவனின் எழும்பல மெல்ல மெல்ல கரைந்து உயிர் காதலோடு நானும் நீந்தவா. கண்களில் கொண்டது பாதி வரும் கற்பனை கண்டது மீது தொடுது. ஊரில்.com அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நமக்கு இந்த தடவை பொங்கல் பெட்டி வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. இந்த பொங்கல் பெட்டி வந்து இப்போ புதுசாக இந்த பொங்கலுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்டியில் 24 வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு பொங்கல் பெட்டி கிட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 24 வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் காரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்து எந்த வெண்டார் வந்து ரொம்ப ஃபேமஸோ அவங்ககிட்ட இருந்து சோர்ஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லா ஸ்வீட்ஸும் காரமும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. மிக்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மாறல. ஒரு வாய் எடுத்து போட்டோம் அப்படின்னா சாப்பிட சொல்லிகிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. ஸ்வீட்ஸ்லேயும் அப்படி தான், அந்த கீ வாசம் ஜாஸ்தியாக இருக்கிறது இல்லை, நமக்கு வந்து சில ஸ்வீட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பொங்கல் பெட்டியை எப்போ ஓப்பன் பண்ணனோ இல்லையோ மித்துக்குட்டி அழகாக அந்த பால்கோவாவை தூக்கிட்டு போடியாச்சு. இந்த பொங்கல் பெட்டிக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மணப்பாறை முறுக்கு, காரைக்குடி அதிரசம், கைமுறுக்கு, ஆனியன் தட்டை முறுக்கு, கரூர் தேங்காய் மிட்டாய், பெப்பர் தட்டை முறுக்கு, கம்மர்கட்டு, கோவில்பட்டி கடலை மிட்டாய், திணைக்கான் மிக்சர், ஆந்திரா முறுக்கு, ஓமப்பொடி, பருப்பு போலி, அப்புறம் வந்து கோகோனட் போலி ரெண்டுமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி
டெலிஷியஸ் லட்டு பாக்ஸ் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா ராகி லட்டு, கம்பு லட்டு, பீனட் லட்டு, எள்ளு லட்டு, ரவா லட்டு அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு இது எல்லாமே ஒரு பாக்ஸில் பேக் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கருப்பட்டி ஸ்வீட் பாக்ஸ்னு தனியாக இருக்குது. அதில் கருப்பட்டி மைசூர் பாக், கருப்பட்டி காஜு கத்லி, கருப்பட்டி பத்துரா அண்ட் கருப்பட்டி கோகனட் பர்ஃபி இது எல்லாமே அந்த பாக்ஸில் இருக்கும். இவங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு ஷிப்பிங் இருக்குது. சப்போஸ் நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வேறு கண்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பொங்கல் பெட்டி சேஃபாக அவங்க இடத்துக்கே போய் சேர்ந்துடும். இல்லை அப்ராடில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்கவங்க யாராச்சும் நம்ம வந்து கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பணும் அப்படின்னா அங்கேருந்தே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த பலகார பெட்டி சேஃபாக போய் சேர்ந்துடும். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே புதுசாக இருக்கிறது வந்து இந்த பொங்கல் பெட்டி. அதாவது ஒரு 3லேருந்து 4 பேர் ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பாக்ஸை வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணால் போதும். அவங்களுக்கான ஸ்வீட்ஸு, காரம் எல்லாமே அதுலேயே இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அளவான பொங்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும். எல்லா ஸ்வீட்ஸுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்வீட்ஸ் காரத்தோட செல்ஃப் லைஃப் பற்றி உள்ளேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோம் சீசன் வித் லவ் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா 15% ஆஃப் கிடைக்கும். நான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, அவங்களோட பொண்ணு இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்திருக்கா ஒரு 2 மந்த்ஸ் லீவுக்காக. ஸோ நியூ இயருக்கு ஒரு நல்ல கிஃப்டாக இருக்கும், நம்மளோட ஊர்லேருந்து வந்த ஸ்வீட்ஸே அவள் டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறக்காக அதே வந்து ஒரு கிஃப்டாட்ட எல்லா ஸ்வீட்ஸும் காரத்தையும் அரேஞ்ச் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டேன். முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்த. ஸோ அந்த பெட்டிக்குள்ளே பொங்கல் பெட்டி அப்படின்ட்டு தனியாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தேவையான அரிசி, பருப்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அப்புறம் வந்து நாட்டு சக்கரை இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பொங்கல் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதுக்குள்ளேயே இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தீபாவளி காட்டிலும் பொங்கல் வந்து ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அது கல்யாணமாகி புதுமண தம்பதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை 10 வருஷம் ஆனாலும் நம்மளோட பேரண்ட்ஸ் நமக்கு பொங்கச்சீர் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆவாங்க. ஸோ அப்ராடுக்கு வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்க போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் நம்மளால் வந்து கொடுக்க முடியாது இல்லையா. அவங்க எப்போ வராங்களோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்போம். செய்ய வேண்டிய சீர் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு செஞ்சால் தான் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல். கண்டிப்பாக அப்ராட் வரைக்கும் பொங்கல் சீர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் பண்ணியிருப்போம், அவ்வளோதானே தவிர வருஷம் நடக்காது. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்க அப்ராடில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பொங்கல் சீராக இது போய் சேர்ந்துடும். பொங்கல் அன்னைக்கு நம்ம ஊரில் இருந்து ஸ்வீட்ஸ் போனாலே அது ஒரு பெரிய ஸ்பெஷல். அது 24 வகையான ஸ்வீட் காரம், அது கூடயே பொங்கல் செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போய் சேருது. கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அதே இல்லாமல் அப்ராட்லேருந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அங்கேருந்து ஆர்டர் போட்டால் கூட இந்த பொங்கல் பெட்டி சேஃபாக இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ரீச் ஆயிரும். அம்மா அப்பா சீர் அப்படிங்கிறது வந்து கடமைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு பெரிய எமோஷன். இது வந்து ஒரு காமனான கிஃப்ட் பாக்ஸ். யாருக்கு வேணாலும் கிஃப்டாக கொடுத்தோம் அப்படின்னா பொங்கலை அவங்க ரொம்ப திருப்தியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கும் மித்துக்குட்டிக்கும் பால் பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ சக்கரை பொங்கல் பண்ணாலும் கண்டிப்பாக பால் ஊற்றி தான் வேக வைப்பேன். நீங்கள் வந்து வீட்டில் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்க கொடுத்த அந்த அரிசி பருப்பு அப்புறம் அந்த நாட்டு சக்கரை வச்சு தான் வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணேன். பட் எங்கள் 4 பேர்த்துக்கு மேலேயே வந்து அதை சாப்பிட்லாம், அந்தளவுக்கு போதுமானதாக இருந்தது. அன்னைக்கு பண்ண பொங்கல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேத்துக்கு அப்படியே ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். எப்போவுமே ஊருக்கு போகிறக்கு முன்னாடி, அதாவது பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போவோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி பொங்கல் வச்சு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டி அப்புறம் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புவேன். இல்லை அப்படின்னா பொங்கல் முடிஞ்சு வந்து செய்வேன். இந்த தடவை எல்லாமே ஏர்லியராகவே முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவனின் உயிரும் பல மெல்ல மெல்ல கரைந்து உயிர் காதலோடு நானும் நீந்தவா கண்களில் கொண்டது பாதி.
ஒரு 8 மணிக்கு மேலே நானும் மித்துக்குட்டி ஹஸ்பண்ட் 3 பேரும் வெளியே நர்சரிக்கு கிளம்பிட்டோம். நியூ இயர் அப்போ ஏதாச்சும் பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய செடிகள் இருக்குங்காட்டி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, நர்சரி போகிறதே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். பட் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நியூ இயர் கிஃப்டாக ஏதாச்சும் பிளான்ட் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நர்சரிக்கு போயிருந்தோம். இந்த 4-5 வருஷமாவே பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன், பர்த்டே இந்த மாரி ஏதாச்சும் முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, கிஃப்ட்டோட கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு பிளான்ட் வாங்கி குடுத்துருவோம். அது என்னன்னு தெரியல. எந்த கிஃப்ட் குடுத்தாலும் இந்த செடிக குடுக்குற மாரி ஒரு திருப்தி வரதில்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிளான்ட்ஸ் வந்து அவ்வளோ மெயின்டெயின் பண்ணுறக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனால லெஸ் மெயின்டெனன்ஸ் இன்டோர் பிளான்ட் ஏதாச்சும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நான் வந்து ஸ்னேக் பிளான்ட் இருந்துச்சுன்னா, அதை எடுத்துக்கோங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். பட் ஸ்னேக் பிளான்ட் வந்து சின்ன சைஸில் இல்ல. ஸ்னேக் பிளான்ட்டுக்கு அடுத்தது பெஸ்ட்டான பிளான்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட் தான். நம்ம வீட்ல ஒரு 3 இடத்துல வச்சிருப்பேன். ரொம்ப ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ். நீங்க வாங்கி வச்சீங்க அப்படின்னா, ஒரு 15 டேஸ் ஒன்ஸ் வந்து அதுக்கு தண்ணி ஊத்துனா போதும். மேபி பெங்களூர் வெதருக்கு அது வந்து 15 டேஸ் ஒன்ஸ் ஊத்துறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கி வச்சோம் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் நீங்க ஊத்துனீங்கனாலே போதும். ரொம்ப நல்ல பிளான்ட். அது புஷியாலாம் வந்துச்சு அப்படின்னா, அந்த பிளான்ட் அடிச்சுக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்ல. அதனால 5 பிளான்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, பாட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே ஒயிட் கலர் தான் பிடிக்கும். அதனால ஒயிட் கலர் பாட் வந்து ஒரு 5 செலக்ட் பண்ணி அதில் பிளான்ட் வச்சு அவங்களுக்கு gift ரெடி பண்ணியாச்சு. மண் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கம்போஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டோம். இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 7லேருந்து 8 மாதத்துக்கு அந்த பிளான்ட்டுக்கு நல்ல உரமாக இருக்கும். ஸோ கொடுக்கறது கொடுக்குறோம். அவங்க வந்து இதெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அதனால் ஃபுல்லாக வந்து ஹெல்த்தியாக பேக் பண்ணி அந்த கிஃப்ட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இவ்வளோ செடிகள பார்த்துட்டு எந்த செடியும் எடுக்காம வந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டே ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்காது. அதனால தான் இப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ல என்னோட வ்ளாக்ல நான் நர்சரி காட்டியே இருக்க மாட்டேன். போறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். வாங்கி வாங்கி தள்ளுறது, அது ஏன்னே எனக்கு தெரியல. அது உள்ள போயிட்டேன் அப்படின்னா, அதுக்கு அடிக்ட் ஆன மாதிரி. ஸோ எப்படியோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரே ஒரு மணி பிளான்ட், அப்புறம் வந்து மேரிகோல்டு செடி வந்து வாங்கிட்டு வந்தேன். மணி பிளான்ட் வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு. ஒரு மாதிரி லைட் க்ரீன் கலரில் இருந்தது. ஸோ அவரோட ஆஃபீஸ் டேபிளுக்கு வேணும்னு சொன்னங்காட்டி அது 2 மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த ஸோ நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து அடுத்த நாள் பாப்பா, மித்துக்குட்டி, நான் 3 பேர் மட்டும் வீட்டிலிருந்து ஒரு 6 மணிக்கு மேலே வெளியே கிளம்பி போனோம். அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் வந்து வச்சுருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து அன்னைக்கு ஆஃபீஸ் போயிருந்தாரு. பட் எனக்கு அன்னைக்கே வாங்கி அவங்களுக்கு gift கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் 3 பேர் மட்டும் ஒரு கேப் புக் பண்ணி கிளம்பிட்டோம். அங்கே ரீச் ஆக வரைக்குமே பாப்பாக்கும் மித்துக்குட்டிக்கும் எதுக்கு போகிறேன்னெல்லாம் தெரியாது. ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயாச்சு. எங்கேன்னா பெங்களூர்ல இருக்கிற விதான் சௌதாக்கு தான். டிராஃபிக் நல்லா பீக்கில் இருந்த டைம் வேறையா. ஸோ 6:30க்கு கிளம்பி இங்கே நாங்கள் ரீச் ஆகும்போது 8:30 ஆயிடுச்சு. நல்லா பனி, குளிர் எல்லாமே இருந்தது. பட் இருந்தாலும் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அங்கே போனோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேர்த்துக்குமே சர்ப்ரைஸ் காத்திருந்தது. ஸோ இந்த வீக் நம்மளோட ஃபேமிலியில் யார் யார் பர்த்டே அண்ட் வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தீக்ஷா, சுமித்ரா, அதிப், ஃபைஹான், நிஹான், ஆர்த்தி, மீனா, பிரதீக்ஷா, சாய் சரண், மிதுன், கார்த்திக், முத்துசெல்வி, தியா, கோபிகா, பிரியதர்ஷினி, கோபிகா, ஜெஃபினா, கேபி, ஜோசிதா, பிரணவி, விகாஷினி, ரஜக்ஷி, ரஞ்சனா, சுமித்ரா, கனிஷ்த்ரா, ஹரிணி, ஷரண்யா, கரிஷ்மா, ரிஷோனா. இதில் பர்த்டே பேபிஸ் எல்லோருக்கும் ஹாப்பி பர்த்டே. அண்ட் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி ஆனிவர்சரி. இன்று போல் என்றுமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழணும். ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிட்சு பப்பி தான் வாங்கியிருக்கிறேன். மேல் டாகு. இது நம்ம வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5வதோ 6வதோ பப்பின்னு வச்சுக்கோங்களேன். வாங்கி வாங்கி மித்துக்குட்டியோட சேட்டை தாங்க முடியாமையே கொடுத்துட்டேன். பட் 2 பேருமே வந்து டாக் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. அது ரீசெண்ட் டைமில் மித்துக்குட்டிக்கு வந்து நாய் மேலே என்னன்னு தெரியல, கேட்டுகிட்டே இருக்கான். ஸோ அதனால் இந்த தடவை வந்து சிட்சு பப்பி வந்து வாங்கி அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாச்சு. ஒவ்வொரு தடவையும் வாங்கி வாங்கி கொடுத்ததுல பாப்பா
ரொம்ப ஒரு மாதிரி டவுன் ஆன மாதிரி ஆயிட்டான். ஸோ இதை வந்து நீ தான் பார்த்துக்கணும், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் நீ கேர் எடுத்து பார்த்துக்கிட்ட அப்படின்னா இந்த நாயை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்க. ஒரு 4 நாள் நம்மளோட மினி விலாகில் இதை காட்டவே இல்லை, லாங் வீடியோவில் காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். ஸோ இனி நம்மளோட ஃபேமிலியில் வந்து இந்த குட்டி சிட்ஸும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு ஹோம் சீசன் வித் லவ்ல. நம்ம கைக்கு வரும்போது இது வந்து 32 நாள் குட்டி, அவ்வளோதான். டிசம்பர் 1 என்னமோ பிறந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து டிசம்பர் 1 வந்து பர்த்டேவாக செலிப்ரேட் பண்ணிக்கலான்ட்டு கேலண்டரில் நோட் பண்ணி வச்சாச்சு. பேர் வந்து சிட்டு, அப்புறம் பாப்பா வந்து செர்ரி சொல்லியிருந்தா, டோரா, இந்த மாதிரி நிறையா கன்ஃபியூஷனாக இருந்தது. கடைசியில் ஹஸ்பண்ட் தான் டெட்டி வச்சுக்கலாம் அப்படின்னாரு. ஸோ டாகுக்கு பேர் வந்து டெட்டி அப்படின்ட்டு பேரும் சூட்டியாச்சு. ஸோ நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து எங்களுக்கு இப்படி தான் போச்சு. பெருசாக ஒன்று செலிப்ரேட் பண்ணல, ஆனால் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நியூ இயர்க்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம லைஃப்பில் வந்து எல்லா நாளுமே வந்து நியூ இயர், எல்லா நாளுமே ஃபெஸ்டிவல் தான் நம்மளுக்கு ஸ்பெஷல் டே அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு மினிட்டும் நாம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்போம். எதுக்குமே டவுன் ஆகாதீங்க. நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஒரு கவலை வந்துச்சு அப்படின்னா நம்மளால மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். இதே கவலை இன்னொருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா அவங்க அதை ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படிங்கிற மனதைரியத்தை கொண்டு வந்துக்கோங்க. யாருக்கிட்டையுமே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்போவுமே வச்சுக்காதீங்க. இவங்க நம்மளை பார்த்துக்குவாங்க, நம்மளுக்கு இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். இந்த லைஃப் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு சான்ஸ். இதை வந்து கவலையெல்லாம் நினச்சிட்டு வேஸ்ட்டே பண்ணாதீங்க. எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.